அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய தினம் கார்த்திகை மாதம் 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் மாலை 4:43 வரை மூலம், பின்பு பூராடம். இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி, மகம், மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43 வரை ஜென்ம தாரையாக வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நேரங்களாக அமைகிறது. அதன் பிறகு சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி, பூரம், பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு பரம மைத்திர தாரையாக வருவதால் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மைத்திர தாரையாக வருவதால் மாலை 4:43 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ஜென்ம ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. அஸ்தம், திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. அதுவரை வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரமாக அமைகிறது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுவதால் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. சித்திரை, அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43 வரை ஜாதகத்தாரையாக வருவதால் சிறப்பான நேரங்களாக அமைகிறது. அதன் பிறகு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரமாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43 வரை பிரத்யேக தாரையாக வருவதால் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நேரமாக அமைகிறது. அதன் பிறகு சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43 வரை சிறப்பான நேரங்களாக அமைகிறது. அதன் பிறகு பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43 வரை பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அதன் பிறகு சகல சம்பத்துகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 4:43 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.